Hello friends, welcome to VM DJ Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற unboxing one of the top DJ controller from Pioneer DJ1000. DJ1000 இப்போதைக்கு நம்ம டாப் ரேட்டிங்ல இருக்கு. ஏன்னா இது வந்து கிளப் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோலர். 2000 Nexus similarities இதுலயும் இருக்கு. 2000 Nexus மாதிரி ஜாகிள்ஸ் பெருசா இருக்கும். ஃபேடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DJ மிக்சர் மாதிரி தான் அதுலயும் இருக்கும். சோ இது வந்து ரொம்ப ஹை ஃபிளாக்ஷிப் கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோல் அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஜாகிள்ஸ் தான். ஜாகிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஜாகிள்ஸ்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ லேப்டாப் நீங்கள் அவ்வளோவா பார்க்க அவசியம் கிடையாது. ஜாகிள் வந்து டிஸ்பிளே வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும் உங்களுக்கு. அதாவது டெம்போ, சாங் டியூரேஷன், வேவ் ஃபார்ம், கியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜாகிள் டிஸ்பிளேல வந்துடும். ஸோ நீங்கள் லேப்டாப் பார்க்க அவசியம் கிடையாது. அதுதான் வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த கண்ட்ரோலில். ஸோ நீங்கள் வந்து லேப்டாப்பை கம்மியாக தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து நீங்கள் க்ரௌட் இன்ட்ராக்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அகெயின் வந்து இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் சூப்பர் பவர் அவுட்புட். இதில் இன்பில்ட் ஆடியோ கார்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹை அண்ட் ஆடியோ கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இதில். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம், எதுவுமே மிஸ் பண்ணாமல். ஃபீச்சர் அன்பாக்சிங் வீடியோஸ், டிஜிங் டிப்ஸ், டியூட்டோரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வந்துடும். எனி டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். விஎம் அகாடமியில் ஜாயின் பண்ணால் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். விஎம் டிஜே அகாடமி வந்து சென்னையில் இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாப் டிஜே அகாடமி. இங்கே வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து நாங்கள் டீச் பண்ணுறோம். செராட்டோ, ரெக்கார்ட் பாக்ஸ், வர்ச்சுவல் டிஜே, டிராக்டர், எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இங்கே டீச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் டிஜே ஆக்கணும்னா உங்களுக்கு வந்து இது ரைட் பிளேஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு விசிட் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்கள். So let's jump into unboxing. Wow. The look, the appearance, super. இப்போ இதோட கேபிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம்.
இந்த கவர் என்ன கேபிள்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். Bunch of cables, warranty card, Pioneer Indian Service Center. So இந்தியாவில் சர்வீஸ் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குன்ற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லா சர்வீஸ் சென்டர்ஸும் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு. 1 year வாரண்டியோட வரும் இந்த கண்ட்ரோலர். இது மேனுவல். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே இதில் வரும். இது வந்து ரெக்கார்ட் பாக்ஸ் கீ. இந்த கண்ட்ரோலர் வந்து ரெக்கார்ட் பாக்ஸ் 6க்கும் ஒர்க் பண்ணும். ஸோ இது கீ வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் ரெக்கக்னைஸ் பண்ணிவிடும். ஸோ இது கீ அவசியம் இல்லை. ஸோ 6ஓட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பாக்ஸ் 5 யூஸ் பண்ணாலும் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் கம்பேட்டபிலிட்டி தான். ஸோ ரெக்கார்ட் பாக்ஸ் 6 வந்து நியூ வெர்ஷன். ஸோ அது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். USB கேபிள், லேப்டாப் டு கண்ட்ரோலர், ஒரு அடாப்டருக்கு பவர். Pioneer அடாப்டருடைய பவர், அடாப்டருடைய வால் சாக்கெட். இது வால் சாக்கெட் இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து மெயின் பவர் போயிடும். இது வந்து கண்ட்ரோலர். ஸோ கேபிள்ஸ் உள்ள தான். அடிஷ்னலாக நீங்கள் RCA கேபிள்ஸ் நீங்கள் வாங்கிக்கணும். RCA கேபிள்ஸ் ப்ரொவைட் பண்ணல. ஸோ ஸ்பீக்கர்ஸ்க்கு RCA கேபிள், எக்ஸ்ட்ரா கேபிளுமே நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ இதை பவர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் லேப்டாப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ரெக்கார்ட் பாக்ஸ் 5 கனெக்ட் பண்ணியிருக்கேன். கேபிள்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது USB கேபிள், ஆடியோ அவுட், RCAலேருந்து கொடுத்துருக்கேன், பவர் கேபிள். 3 கேபிளுமே நான் வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஆன் பண்ணுறேன். இதோட விஷுவல்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கலர்ஃபுல் டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் விஷுவல் பாருங்கள். ஸோ இது எல்லாமே RGB கலர்ஸ். அதாவது RGB கலர்ஸ்னால் உங்களுக்கு வந்து இந்த ரெட், ப்ளூ, க்ரீன் எல்லாமே இதில் வரும். ஸோ அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டில் பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் இந்த கண்ட்ரோலர். மோஸ்ட் ஆஃப் பெரிய கண்ட்ரோல்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் வந்து 2000 நெக்ஸஸ் ஒரு DJ மிக்சர் அந்த பெரிய கிட் வாங்கினால வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கிட்ட ஒரு அபோவ் 4.5 lakhs மேலே போகும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 1.20 முடிஞ்சிடும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். இது வந்து 4 channel கண்ட்ரோலர், ஹை குவாலிட்டி ஆடியோ அவுட்புட் ப்ளஸ் அனலாக் மிக்சர். அனலாக் மிக்சர்னால் நீங்கள் லேப்டாப் இல்லாமல் வேறு பிளேயர்ஸ் வச்சு நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்கணுன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ அது அனலாக் மிக்சர். இது சப்போஸ் வேறு CDJ 2000 நெக்ஸஸ் இல்லைனா வந்து வேறு பிளேயர்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மிக்சர்ஸில் கொடுத்து நீங்கள் அசைன் பண்ணி அதை வால்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு லேப்டாப் சாஃப்ட்வேர் அவசியம் கிடையாது. ஸோ இது அனலாக் மிக்சர். ஸோ அது இன்பில்ட் அதுலேயே இருக்குது. உங்களுக்கு 7 inch ஸ்டாண்டர்ட் ஜாக் வீல்ஸ் இருக்குது. ஜாக் வீல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 நெக்ஸஸில் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் ஜாக் வீல்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சேம் சைஸ் Q play, performance pad, performance selection, hot cues, pad effects, beat jump, sample உடைய பேஜ் செலெக்ஷன். சாம்பிள் வந்து 4 pages யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஜ் செலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸ்டாண்டர்ட் சைஸ் பிட்ச் ஃபேடர், ஜாக் வீல் ஸ்பீட், அதில் வந்து லைட், ஸ்டாண்டர்ட், ஹெவி. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, சூஸ் பண்ணலாம். இது வந்து லைப்ரரி செக்ஷன். லைப்ரரியில் வந்து வியூ, பேக், ட்ராக் சூஸ் பண்ணலாம். ட்ராக் சூஸ் பண்ண அப்புறம் இதே ப்ரெஸ் பண்ணால்
ட்ராக் இந்த டெக்கில் லோட் ஆகிடும். ஸ்லிப், குவான்டைஸ், 4 பீட் ஆட்டோ லூப், இது ஒரு இதை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 4 பீட் வந்து ஆட்டோ லூப் ஆகிடும். ரிலீஸ், மேனுவல் லூப்பும் பண்ணலாம். மேனுவல் லூப் பண்ணோன்னா ஜஸ்ட் எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும். இது ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ரிவர்ஸ், சேனல் டெக் செலெக்ஷன், இது 4 டெக் கண்ட்ரோலர்னால நீங்கள் வந்து அடிஷ்னல் 2 டெக் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்விட்சர் இங்கே இருக்குது, 2 and 4 இங்கே இருக்குது. அதை 2 and 4 ரெண்டுமே மாற்றிக்கலாம். இங்கே ஒரு சாங் யூஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் ஓவர் பண்ணிங்கன்னா இந்த டெக் 4 ஆக்டிவேட் ஆகும். ஸோ ரெண்டுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பட்டன், மெமரி, சர்ச், சாங் சர்ச், இது க்யூ, ப்ளே, பாஸ். ஃபியூச்சரில் ஒரு ஃபங்க்ஷன் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட சேம் ரெப்ளிக்கா தான் இங்கேயும் இருக்குது. இதுவும் சேம் தான். ஸோ இதே மாதிரி இங்கேயும் க்யூ, ப்ளே, 8 பேட்ஸ், செலெக்ஷன் பட்டன்ஸ், பிச் ஃபேடர், ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், 7-inch jog wheel, browser, க்யூ. ஸோ சேம் எக்ஸாக்ட் சேம் ரெப்ளிக்கா தான் இங்கேயும் இருக்கும். இது மிக்சிங் செஷன். மிக்சிங் செஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் சேனல் தான் கொடுத்துருக்காங்க. இது எஃபெக்ட்ஸ் ட்ராக். எஃபெக்ட்ஸ் ட்ராக்கில் வந்து எஃபெக்ட்ஸுடைய லென்த் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஆன் ஆஃப் எஃபெக்ட்ஸ். இது இந்த எஃபெக்ட்ஸ் பார்த்து நீங்கள் வந்து ஆன் ஃப்ளையில் கொடுக்கலாம். ஆன் ஃப்ளைனால் நீங்கள் வந்து ட்ராக் போகும்போது ஜஸ்ட் ஒரு டச் பண்ணால் நீங்கள் ஆன் ஆகிடும், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணுமோ அந்த ப்ரிசைஸ் இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நாப் திருப்பின மாதிரி இருக்காது. ஜஸ்ட் ஒரு டேப்பில் ஆன் ஆகிடும், ஒரு டேப்பில் ஆஃப் ஆகிடும். ஸோ ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். இது வந்து செலெக்ஷன், எந்த டெக், அதாவது 4 சேனல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ எந்த சேனலுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சேனலை சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணலாம். நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, சூஸ் பண்ணலாம். அகைன் இதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ நான் டெமோ போடுறேன். ஸோ டீட்டெயிலாக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்றது. இது வந்து இந்த எஃபெக்ட்ஸ் டிஸ்பிளே, க்யூ, பூத் அவுட்புட். பூத் அவுட்புட் வந்து உங்களுக்கு தனியாக மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்தாங்கன்னா அது ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மாஸ்டர் அவுட்புட் வந்து மெயின் PA சிஸ்டம். ஸோ இது மாஸ்டர் அவுட்புட். இது வந்து கெயின் இல்லைனா ட்ரிம்னு சொல்லுவாங்க, 2-3 தான். EQ, 3 band ஈக்குவலைசர், ஹை ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, 3 band ஈக்குவலைசர். இது கலர் எஃபெக்ட்ஸ், அதோடைய கண்ட்ரோல்ஸ் இங்கே வரும். க்யூ, ஹெட்ஃபோன் க்யூ, 4 சேனல்ஸ், க்ராஸ் ஃபேடர் சுவிட்ச். அதாவது இந்த சேனல் ரெண்டுமே நீங்கள் க்ராஸ் ஃபேடர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ANB கொடுத்துட்டு க்ராஸ் ஃபேடர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ANB கொடுக்கலாம். நீங்கள் மல்டிபிள் க்ராஸ் ஃபேடர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இது A கொடுத்துட்டு இப்போ சப்போஸ் இது வேணும்னா இது B கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து க்ராஸ் ஃபேடரில் வரும். அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ராஸ் ஃபேடர் பார்த்திங்கன்னா மேக்வெல் க்ராஸ் ஃபேடர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பைனியர் ஸ்க்ராட்ச் DJ மிக்சர் S9ல் வர க்ராஸ் ஃபேடர். ஸோ அதே க்ராஸ் ஃபேடர் இதிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் ஃபார் ஸ்க்ராட்ச் DJs. கட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கட்ஸ் எல்லாமே. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் ஆட்-ஆன் இந்த கண்ட்ரோலரில். இங்கே செஷன் பார்த்திங்கன்னா மைக் செஷன். மைக்கோட இன்புட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மைக்கோட கெயின் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ கெயின் லெவல், மைக்கோட EQ, அதை 2 மைக் இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ மைக் 1, மைக் 2 2 வால்யூம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கெயின்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது டாக் ஓவர் ஸ்விட்ச். டாக் ஓவர் ஸ்விட்ச்னால் நீங்கள் வந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக மைக்கோட வால்யூம் வந்து நீங்கள் மைக்கில் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் வால்யூம் கம்ப்ரஸ் ஆகிடும். ஸோ அதுதான் டாக் ஓவர். ஸோ அது ஆன் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பிள் வால்யூம். சாம்பிள்னால் இந்த ஒரு ஆப்ஷன் சாம்பிள் இருக்குது. நம்ம வந்து எஃபெக்ட்ஸில் ப்ளே பண்ணும்போது இதில் சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த சாம்பிளோட வால்யூம் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹெட்ஃபோன் செஷன். ஹெட்ஃபோன்லேருந்து மிக்சிங் அவுட்புட், அதாவது உங்கள் மெயின் மாஸ்டர் அவுட்புட்டை நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ்லேயே நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுதான் அந்த மாஸ்டர் அவுட்புட். ஹெட்ஃபோனுடைய வால்யூம். ஹெட்ஃபோனோட சாக்கெட்ஸ் இங்கே இருக்குது. 2 சாக்கெட்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய சாக்கெட் இருக்கும், சின்ன சாக்கெட் இருக்கும் இங்கே. ஸோ இங்கே பீட் சிங்க் இருக்குது. ஃபார் சிங்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பீட் சிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ்னால் கீ சிங்க் இருக்குது. கீ சிங்க்னால் வந்து ஹார்மனி மிக்சிங் சொல்லுவாங்க. அதுக்கு கீ சிங்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கீ சிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பவர், DC அடாப்டர், பவர் ஆன் ஸ்விட்ச், 2 மைக் சொன்னல. ஒன்று வந்து பேலன்ஸ்டு, இன்னொன்று அன்பேலன்ஸ்டு. உங்களுக்கு XLR கொடுக்கலாம், XLR மைக்ரோ இன்புட் கொடுக்கலாம். பேலன்ஸ்டுனா TRS. USB, 2 USB, அதாவது 2 DJ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 2 USB அவுட்புட் இருக்குது. ஸோ 2 DJ யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 USB அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லேப்டாப் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில். இந்த மிக்சர் வந்து ஸ்டாண்டலோன் மிக்சர். ஸ்டாண்டலோன் மிக்சர்னால் நீங்கள் வந்து லேப்டாப் இல்லாமல் உங்கள் அடிஷ்னல் பிளேயர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணால் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது RC இன்புட்ஸ்,
இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் கிரவுண்ட், அதாவது நீங்கள் டர்ன் டேபிள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா சிக்னல் வந்து கிரவுண்ட் கேபிள் கொடுத்துக்கிறோம். இது பூத் அவுட்புட், மாஸ்டர் அவுட்புட் RCA, மாஸ்டர் அவுட்புட் XLR. XLR வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி அவுட்புட். இதுவும் நல்லாயிருக்கும், இது ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கனெக்ஷன் கேபிள் கிடைக்காதுன்னா இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 அவுட்புட் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட நார்மலாக இங்கே வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு grip இருக்குது. இந்த சைட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைட்லுமே grip கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எல்லா இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து தனியாக ஒரு வீடியோ செஷன் நான் போடுறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிலலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக நான் வந்து டெமோ வந்து அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு அன்பாக்சிங் தான். ஸோ இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டெப்த்தாக ஒரு ஃபீச்சருமே நான் வந்து ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிளேயில் மெயின் அட்வான்டேஜ் ஜாக்வெல் தான். ஜாக்வெல் உங்களுக்கு சென்டரில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும், சாங் இன்ஃபர்மேஷன் வந்துடும். சாங்கோடைய ஹாட் கியூஸ், வேவ் ஃபார்ம், BPM, சாங்கோட டைம் டியூரேஷன், சாங் டேக் ஐடி, இந்த சாங்லேயே வந்து இந்த MP3யில் நீங்கள் வந்து இமேஜ் போட்டுருந்தால் அந்த இமேஜ் இதில் வந்துடும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது ஒரு ஆட் ஆன். ஸோ நீங்கள் லேப்டாப் வந்து அவ்வளோ பார்க்க தேவையில்லை. லேப்டாப் நீங்கள் கம்மியாக பார்க்கலாம், க்ரௌடை நீங்கள் அங்கேயே இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் ஃபங்க்ஷன் இதில் இருக்கிறதுனால ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துப்பீங்க, பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பைனியர் டிஜே எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினா VMDJ அகாடமி காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பைனியர் ஆத்தரைஸ் டீலர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இங்கே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, அது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனி ரிக்வயர்மெண்ட் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், இல்லை நாங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ டேக் கேர், see you then. Signing off, DJ Rahul. Bye.